நாங்க எதை சொன்னாலும் நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க எதிர்க்கட்சிகள். அதை பத்திலாம் அவர் கவலைப்படுறதே இல்ல. காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான ஒரு உரசல் இருப்பதாக பேசப்பட்டது. கூட்டணியிலிருந்து வெளியேறுவாங்க சொன்னாங்களே, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி. அதான் திமுக கூட்டணியிலேருந்து முதல்ல சிறுத்தை போயிடும்னாங்க. அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் காங்கிரஸ் பெரியவர் இளைய பெருமாளுடைய மணிமண்டபம் திருவுருவ சிலை திறக்கக்கூடிய விழாவில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அதுக்கப்புறம் இந்த எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, காங்கிரஸ் வெளில போகுது, தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குதுன்னு சூழல்ல தான் பீகாரில் இந்த வாக்குகள் திருடப்பட்டு வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் 65 லட்சம் மக்கள் நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய நடைபயண போராட்டத்திற்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் என்ற முறையிலும் தமிழகத்தின் முதலமைச்சர் என்ற முறையிலும் கலந்து கொள்ள வேண்டும் என ராகுல் காந்தி என்னுடைய சகோதரருக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன்னு சொன்ன உடனே மறுப்பு எதுவும் சொல்லாமல் கடந்த 27ஆம் தேதி அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நல்லாட்சி நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டாரு. அந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளும் பொழுது அவருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பும் ராகுல் காந்தி அவர்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்த மரியாதை முக்கியத்துவத்தை பார்க்கக்குள்ள பல சங்கிகளினுடைய தூக்கம் போயிடுச்சு.